ஒரு ஆக்டரோட வீடியோவை பார்த்தேன் இன்னைக்கு. அவரு சொன்னாரு 6 மாசம் கரண்டோட ஜாலியா இருந்தீங்க இல்லையா, 6 மாசம் எதுவுமே கேட்காதீங்கன்றாரு. சரி, அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னாரு, சோலார் பேனல் சோலார் சிஸ்டம்னு சொன்னாரு. சோலார் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சான்னு சொன்னாரு. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, நான் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். சோலார் சிஸ்டம் மனுஷன் தான் கண்டுபிடிச்சான்றதை நீ சொல்லிதான் ப்ரோ எனக்கே தெரியும். சத்தியமா அப்படிப்பட்டது எனக்கு தெரியவே தெரியாது. நீ சொல்லிதான் எனக்கு நிஜமா தெரியும். ஓகேவா? இன்னொன்னு சொன்னாரு அவரு, 2 மோட்டரை வச்சு ஃபேனை ஓட வச்சாரு. வயர் கனெக்ஷன் எப்படி ப்ரோ சூரியன்ல போய் கொடுத்தீங்களா? இப்படி உருளைக்கிழங்குல வச்சு அந்த ஒரு 2 ரூபாய் காத்தாடி மோட்டரை ஓடாது, அந்த மாதிரி தமிழ்நாட்டுல வீடு ஓடாது. நிறைய இந்த இஷ்யூ, இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ போராட்டம் பண்றது, இந்த நிறைய எக்கச்சக்க இஷ்யூஸ் நடக்குது தமிழ்நாட்டுல. இத பத்தி எந்த யூடியூபரும் பேசுறது கிடையாது. ஒரு யூடியூப் சேனல்ல பாக்குறேன், அவர் பேரை சொல்ல கூட நான் விரும்பல. பாகிஸ்தான் உடைகிறது, பங்களாதேஷ் பதறுகிறதுன்ற மாதிரி வீடியோஸ் சம்பந்தமே இல்லாம போட்டு இருக்காரு. நம்ம ஸ்டேட்ல நடக்கிற இஷ்யூ எந்த யூடியூபரும் ஏன் பேசுறது இல்ல? ஓட்டு போட போகும்போது நான் இவருக்கு ஓட்டு போட்டேன், அவரு இது பண்ணிட்டாரு, கிழிச்சுட்டாரு, தொங்க விட்டுட்டாருன்றாங்க. அவர் தப்பு பண்ணும்போது மட்டும் ஏன் எதுவுமே எவனுமே பேச மாட்டேன்றான்? கேள்வி கேட்டா கேள்வி கேட்காதீங்கன்றானுங்க. ஏன் கேட்க கூடாது?